வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்தி. மேல் மற்றும் தென் மாகாண சபை தேர்தல்களுக்கான வேட்புமனு தாக்கல் செய்யும் நடவடிக்கை நாளை ஆரம்பம். மட்டக்களப்பு கடற்பிரதேசம் ஆபத்தானது எனவும் அங்கு நீராடுவதை தவிர்க்க வேண்டும் எனவும் மீண்டும் வலியுறுத்தல். 70 வயதுக்கு குறைந்தவர்களை தொழில்நுட்ப பாடத்திற்கான தமிழ் மொழி மூல ஆசிரியர்களாக நியமிக்க அமைச்சரவை அனுமதி. இனி விரிவான செய்திகள். மேல் மற்றும் தென் மாகாண சபை தேர்தல்களுக்கான வேட்புமனு தாக்கல் செய்யும் நடவடிக்கை நாளை ஆரம்பமாக உள்ளது. நாளை முதல் எதிர்வரும் 6ஆம் திகதி வரை வேட்புமனு தாக்கல் செய்ய முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கட்டுப்பணம் செலுத்துவதற்கான கால அவகாசம் அடுத்த மாதம் 5ஆம் திகதி நண்பகல் 12 மணியுடன் நிறைவடைய உள்ளது. இதேவேளை பதாகைகள், சுவரொட்டிகளை அகற்றும் நடவடிக்கைகள் நாளை முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அனைத்து போலீஸ் அத்தியட்சகர் பிரிவுகளையும் அண்மித்து விசேட போலீஸ் நடவடிக்கை பிரிவு ஒன்றை ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருமான அஜித் ரோகன குறிப்பிட்டார். இதேவேளை பெரும்பாலான முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்களால் பயன்படுத்தப்பட்ட சொத்துக்கள் இதுவரை ஒப்படைக்கப்படவில்லை என்று பெப்ரல் அமைப்பு தெரிவித்துள்ளது. தேர்தல் கால சுவரொட்டிகள் தொடர்பில் மக்கள் விடுதலை முன்னணியின் அரசியல் குழு உறுப்பினர் சுனில் ஹந்துநெத்தி ஜாயலையில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றில் கருத்து தெரிவித்தார். தொம்பே பகுதியில் நடந்த கூட்டம் ஒன்றுக்கு நான் சென்றிருந்தேன். அங்கு ஒருவரின் முகத்துடன் தொம்பேவின் நம்பிக்கை என போடப்பட்டிருந்தது. மனிதாபிமானத்தின் எந்த ஒரு லட்சணமும் அதில் இல்லை. அவரின் முகத்தை பார்த்து சிரிக்கவும் முடியவில்லை. சிலர் பொறுப்புகளை கூறி வாக்குகளை கேட்கின்றனர். கடந்த முறையும் அதற்கு முன்னரும் வாக்களித்த மக்களின் பொறுப்புகள் நிறைவேற்றப்படவில்லை. எண்ணற்ற நடவடிக்கைகளை முன்னெடுத்தவர்கள் என சிலர் சுவரொட்டிகளை ஒட்டுகின்றனர். அவர்களை எதனையுமே செய்திருக்க மாட்டார்கள். சிலர் மௌனமாக சேவைக்காக என்ற வாக்கியங்களுடன் உண்மையான தகவல்களை சுவரொட்டிகளில் அச்சிடுவார்கள். அவ்வாறு எனின் அவர்கள் மாகாண சபையில் ஒரு வார்த்தை கூட பேசியிருக்க மாட்டார்கள். எமது நாட்டு மக்களை மாற்றும் பாரிய எண்ணக்கருவே சிறந்த எதிர்காலம் என கூறப்படுகின்றது. மன்னார் மனித புதைகுழியின் அகழ்வு பணிகள் இன்று 17வது நாளாகவும் இடம்பெற்று வருவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். அகழ்வு பணிகள் இன்று காலை ஆரம்பிக்கப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருமான அஜித் ரோகன தெரிவித்தார். போலீஸ் அத்தியட்சகர் ஒருவரின் கண்காணிப்பின் கீழ் இந்த சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் போலீஸ் குழு ஒன்று விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது. இதுவரை 52 மனித மண்டையோடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இந்த மனித எச்சங்கள் யாருடையது, எவ்வாறு இவர்கள் உயிரிழந்தார்கள் என்பது குறித்து இதுவரை தகவல்கள் கண்டறியப்படவில்லை என போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருமான அஜித் ரோகன தெரிவித்தார். மட்டக்களப்பு பனிச்சையடி கடலில் மூழ்கி உயிரிழந்த 3 இளைஞர்களின் சடலங்களும் மீட்கப்பட்டுள்ளன. உயிரிழந்தவர்களில் 2வரது இறுதிக்கிரியைகள் இன்று நடைபெற்றதுடன் ஒருவரது இறுதிக்கிரியைகள் நாளை நடைபெறவுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இதேவேளை மட்டக்களப்பு கடற்பிரதேசம் ஆபத்தான கடற்பிரதேசம் என ஏற்கனவே பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அங்கு நீராடுவதை தவிர்க்க வேண்டும் எனவும் மீண்டும் வலியுறுத்துவதாக மட்டக்களப்பு மாவட்ட கடற்றொழில் திணைக்கள உதவி பணிப்பாளர் டொமின்கோ ஜார்ஜ் தெரிவிக்கின்றார். இந்த கடல் ஆபத்தான பகுதி என்று பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாநகர சபையாலும் கடற்தொழில் திணைக்களத்தாலும் பாதுகாப்பு படையினராலும் இந்த பிரதேசம் இந்த கடலிலே குளிக்க வேண்டாம், நீராட வேண்டாம் என்று நெடுங்காலமாக நாங்கள் வலியுறுத்தி வருகின்றோம். அறிவித்தல் பலகை போடப்பட்டுள்ளது. ஆபத்து சமிக்கைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே ஊர் மக்கள் கூட தடுத்துள்ள வேளையில் இந்த இளைஞர்கள் வந்து இப்படியான ஆபத்து இதில் சிக்கிக் கொண்டுள்ளார்கள். மிகவும் கண்டிப்பாக நாங்கள் கூறுகின்றோம், இந்த பிரதேசத்தில் குளிக்க வேண்டாம். குளிப்பதற்கென்று வேறு இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன, பாசிக்குடா போன்ற இடங்கள். இந்த பிரதேசம் மட்டக்களப்பிலே இருக்கின்ற பிரதேசம் முழுக்க ஆழ்கடல் பிரதேசம். இந்த பிரதேசத்திலே எவரும் குளிக்க வேண்டாம் என்று நாங்கள் நீராட வேண்டாம் என்றும் எமது கடற்றொழில் நீதியல் வழங்கல் திணைக்களத்தின் ஊடாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். 70 வயதிற்கு குறைந்தவர்களை தொழில்நுட்ப பாடத்திற்கான தமிழ் மொழி மூல ஆசிரியர்களாக நியமிப்பதற்கான அனுமதியை அமைச்சரவை வழங்கியுள்ளது.
தொழில்நுட்ப பாடத்தை கற்பிப்பதற்காக 520 ஆசிரியர்கள் நேற்று இணைத்துக் கொள்ளப்பட்டதாக கல்வி அமைச்சு தெரிவிக்கிறது. எனினும் 80 தமிழ் மொழி மூல ஆசிரியர்களுக்கான தேவை நிலவுகின்ற போதிலும் 4 பேரை மாத்திரமே இணைத்துக் கொள்ள முடிந்ததாக அமைச்சு சுட்டிக்காட்டுகிறது. போதுமான அளவு தமிழ் மொழி மூல ஆசிரியர்களை இணைத்துக் கொள்ள முடியாமையால் அமைச்சரவை அனுமதியை பெற்று 70 வயதுக்கு குறைந்தவர்களை குறித்த ஆசிரியர் வெற்றிடங்களுக்காக நியமிக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக கல்வி அமைச்சு மேலும் குறிப்பிடுகிறது. வீதிகள் புனரமைக்கப்படும் போது பயணிகளுக்கு அசௌகரியங்கள் ஏற்படுவது முடியுமானவரை தவிர்க்கப்பட வேண்டியது அவசியமாகும். போக்குவரத்துக்கு சிரமம் ஏற்படும் வகையில் ரயில்வே திணைக்கள அதிகாரிகளால் வீதியொன்றில் குழிகள் தோண்டப்பட்டுள்ளமை தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு பதிவாகியுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டம் கோரளைப்பற்று பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கருவாக்கணி கிராமத்தையும் விநாயகபுரம் கிராமத்தையும் இணைக்கும் புகையிரத கடவையற்ற வீதியே இது. இந்த வீதியூடான போக்குவரத்துக்கு தற்போது புகையிரத திணைக்கள அதிகாரிகளினால் தடை ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதேச மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். இந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட் ஆக்கள் இந்த பாதையை 2 மரங்கிலும் வெட்டி ஜனங்கள் போக்குவரத்து இல்லாதபடி செய்து விட்டார்கள். பிள்ளைகள் பாடசாலைக்கு போய் செல்ல முடியாதது இருக்கிறது. வியாபாரிகள் வியாபாரத்துக்கு போக முடியாமல் இருக்கிறது. வாகனங்கள் கொண்டு ஆட்டோ, துவிச்சக்கர வண்டி, மோட்டார் சைக்கிள்கள் கொண்டு போக முடியாத நிலையில் இருக்கிறது. இதன் காரணமாக விநாயகபுரம், கருவாக்கணி, குறிஞ்சி நகர், மருதுநகர், கண்ணகிபுரம், மீராவோடை ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் போக்குவரத்து மேற்கொள்வதில் பாரிய சிரமங்களை எதிர்நோக்குவதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். அவசர தேவைகளுக்கு இந்த ரோட்டினால் போக முடியாது. 2 பக்கம் வெட்டு மறுவாய் இருக்கிறபடியினால் இதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதை உரிய வேளையில் செய்து தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அத்துடன் இரவு வேளைகளில் அவசர சுகமில்லாதவர்களை கொண்டு போக முடியாமல் இருக்கின்றது. இந்த பகுதியில் ரயில் கடவை ஒன்று அமைத்து தருமாறு முன்பு கோரியிருந்த போதிலும் அமைத்து கொடுக்கப்படவில்லை எனவும் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். தற்போது புகையிரத அதிகாரிகளால் இந்த வீதியில் குழிகள் வெட்டப்பட்டுள்ளதாக பிரதேச மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். புகையிரத ஊழியர்கள் இந்த பாதையை கொத்துறாங்க. அப்ப நாங்க போய் கேட்டா ஏன் இந்த பாதையை கொத்துறீங்க? அப்ப இதால வாகனங்கள் போக்குவரத்து செய்யறதால தங்களோட பாதையில பிரச்சனை வருது சொன்னாங்க. இப்ப இந்த பாதையை இப்படி செய்து வச்சிருக்கிறதால நாங்க தான் பக்கத்துல இருக்கிற மக்கள் பாதிக்கப்படுறோம். இந்த வீதியில் குழிகள் வெட்டப்பட்டுள்ளதால் சுமார் 5 கிலோமீட்டர் வரை செல்ல வேண்டியுள்ளதாகவும் இவர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த பிரச்சினைக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விரைவில் தீர்வை பெற்றுத்தர வேண்டும் என பிரதேச மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. சட்டவிரோதமாக நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட 50 லட்சத்துக்கும் அதிக பெறுமதியான ஒரு தொகை வெளிநாட்டு நாணயத்தாள்கள் கட்டுநாயக்க சுங்க பிரிவினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்த வெளிநாட்டு நாணயத்தாள்கள் நேற்றிரவு கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்தியாவில் இருந்து வந்த கொழும்பைச் சேர்ந்த பெண் ஒருவரே இந்த நாணயத்தாள்களை எடுத்து வந்ததாக சுங்க ஊடக பேச்சாளர் லெஸ்லி காமினி தெரிவித்தார். 16,000 அமெரிக்க டாலர்களும் 16,400 யூரோக்களும் இவ்வாறு கைப்பற்றப்பட்டதாக அவர் கூறினார். கைப்பற்றப்பட்ட நாணயத்தாள்களின் பெறுமதி 50,90,666 ரூபாய் என சுங்க ஊடக பேச்சாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். சுங்க பிரிவினால் கைப்பற்றப்பட்ட நாணயத்தாள்கள் அரசுடைமையாக்கப்பட்டுள்ளதுடன் கடந்த 2 வாரங்களுக்குள் 4 தடவைகள் குறித்த பெண் இந்தியாவிற்கு சென்றுள்ளதாக சுங்க ஊடக பேச்சாளர் லெஸ்லி காமினி குறிப்பிட்டார். அங்கொடை ஆதார வைத்தியசாலையின் புதிய வெளிநோயாளர் பிரிவு இன்று திறந்து வைக்கப்பட்டது. சுகாதார அமைச்சர் மைத்திரிபால சிறிசேன தலைமையில் புதிய வெளிநோயாளர் பிரிவு திறப்பு விழா வைபவம் நடைபெற்றது. கதிரியக்க மற்றும் உடற்கூற்று சிகிச்சை பிரிவுகளும் இதன்போது திறந்து வைக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் அமைச்சர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விளையாட்டு வீரர்கள் அனர்த்தத்திற்கு உள்ளாவதை தடுக்கும் வகையிலான எந்தவிதமான ஆலோசனைகளும் குறித்து அமைச்சிடமிருந்து வழங்கப்படவில்லை என இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவிக்கின்றது. நேற்று இடம்பெற்ற விளையாட்டு வீரர்கள் அனர்த்தத்திற்கு உள்ளாவதை தடுப்பது தொடர்பில் ஆலோசனை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பிரதம செயலாளர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்தார்.
விளையாட்டின் போது பிள்ளையொன்று உயிரிழப்பதனூடாக அந்த விளையாட்டை தடை செய்வது இதற்கான தீர்வு அல்ல. ஈட்டி எறியும் போது ஈட்டி தாக்கிய பிள்ளையை காப்பாற்றியது வைத்தியர்களின் திறமையினாலேயே. மரதனோடும் பிள்ளையொன்று உயிரிழக்கும் போது மரதன் விளையாட்டை தடை செய்வது அல்ல, அதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். விசேடமாக எந்த ஆலோசனையும் இல்லை. பாடசாலைகளில் விளையாட்டு ஆசிரியர்கள் உள்ளனர், அவர்களிடமும் கேட்டோம். குறைந்தது ஆலோசனை பட்டறையொன்றையாவது நடத்தியுள்ளார்களா? இல்லை. உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நாட்டிற்கு வருகை தந்துள்ள உகண்டா பாதுகாப்பு அமைச்சர் உள்ளிட்ட பிரதிநிதிகள் சிலர் கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் ஜெயநாத் கொலம்பகவை நேற்று சந்தித்தனர். உகண்டா பாதுகாப்பு அமைச்சரும் ஓய்வு பெற்ற ஜெனரலுமான ஜே ஒடன்கு உள்ளிட்ட பிரதிநிதிகள் மற்றும் கடற்படை தளபதி ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு கடற்படை தலைமையகத்தில் நடைபெற்றது. இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கு இடையிலான சில முக்கிய பாதுகாப்பு விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதாக கடற்படை தலைமையகத்தில் இருந்து வெளியிடப்பட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காசற்றி நீர்த்தேக்கத்தை அண்மித்த பகுதியில் அமைந்துள்ள வனராஜா பழைய காட்டு பகுதிக்கு நேற்றிரவு இனம் தெரியாத சிலர் தீ வைத்துள்ளனர். இந்த தீயினால் சுமார் 1 ஹெக்டேருக்கு மேற்பட்ட பச்சை காட்டின் அரைப்பகுதி தீயினால் எரிந்துள்ளது. இந்த காட்டுப்பகுதியில் காணப்படும் விலங்கினங்களை பிடிப்பதற்காக அல்லது விறகு சேகரிப்பதற்காக இவ்வாறு தீ வைக்கப்பட்டுள்ளதாக பிரதேச மக்கள் குறிப்பிடுகின்றனர். இந்த பகுதியில் இவ்வாறான சம்பவங்கள் அடிக்கடி இடம்பெறுகின்ற போதிலும் தீ வைப்பவர்களை அடையாளம் காண முடியாதுள்ளதாகவும் பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றனர். முடி வெட்டியதில் திருப்தி அடையாத வாடிக்கையாளரை சிகை அலங்கார நிலையத்தில் கடமையாற்றும் பணியாளர் ஒருவர் கத்தியால் குத்தி தாக்கும் சம்பவம் ஒன்று சீனாவில் பதிவாகியுள்ளது. குறித்த சம்பவம் அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. www.newsfirst.lk என்ற எமது இணையதளத்தில் இந்த செய்தி தொடர்பான காணொளியுடனான மேலதிக தகவல்களை பார்வையிடலாம். தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். இலங்கை மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டியின் 3வது நாள் ஆட்டம் இன்றாகும். தனது முதல் இன்னிங்ஸில் துடுப்படுத்தாடிக் கொண்டிருக்கும் இலங்கை அணி சற்று முன்னர் வரை 6 விக்கெட் இழப்பிற்கு 566 ஓட்டங்களை பெற்றுள்ளது. இதேவேளை இலங்கை அணியின் வீரர் மஹேல ஜெயவர்தன தனது 33வது டெஸ்ட் சதத்தினை பூர்த்தி செய்தார். டாக்காவில் நடைபெறும் இந்த போட்டியில் தனது முதல் இன்னிங்ஸில் துடுப்படுத்தாடிய பங்களாதேஷ் அணி 232 ஓட்டங்களை பெற்றது. பதிலுக்கு தனது முதல் இன்னிங்ஸில் துடுப்படுத்தாடிக் கொண்டிருக்கும் இலங்கை அணி நேற்றைய நாள் ஆட்ட நேர முடிவில் 5 விக்கெட் இழப்பிற்கு 375 ஓட்டங்களை பெற்றிருந்தது. எனினும் இன்றைய நாள் ஆட்டம் ஆரம்பித்து சிறு நேரத்தில் அணித்தலைவர் ஆஞ்சலோ மேத்யூஸ் 14வது அரைச்சதத்தினை பூர்த்தி செய்தமை குறிப்பிடத்தக்கது. Now that stood up to be hit and he obliged. That was short and there's the half century. Come on guys. Excellent batting from him. 14th half century for him in addition to 200s that he's got. On 99. Played away, that will be it. Excellent century here from Mahela Jayawardene. Came in a situation where Bangladesh were just clawing. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது மணித்தியால செய்தியினை 2:25க்கு எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.